வணக்கம். வாங்க லேண்டிங் அடிக்கட்டு மார்க்கிங் பார்க்கலாம். லேண்டிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ 2 அடியோ 3 அடியோ ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு அதுலேருந்து ஒரு டிவைட் பண்ணிக்கங்க. எத்தனை இன்ச் இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 9 இன்ச்சா 10 இன்ச்சா அப்படின்னு ஒரு டிவைட் பண்ணிக்கின்னு அதுலேருந்து ஒரு மார்க் வச்சுக்கின்னு அவ்வளோதாங்க. மார்க் பண்ணி ஒரு தூக்கு விட்டு ஒரு கேஸ் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு டீப் லெவல் கட்டு அங்கேருந்து எத்தனை படிக்கட்டு வருதுன்னு அத்தனை படிக்கட்டு அங்கேயும் டீப் லெவல்னு ஒன்று வச்சுன்னா 1 இன்ச்சு வாட்டை வச்சு மார்க் பண்ணிட்டுங்க இதுலேயே. அப்படின்னா பண்ணணும், ஒரு படிக்கட்டுக்கு ஒரு நூல் வரும் வாட்டம். அதான் இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நூலை பிடிச்சி அந்த கோட்டுக்கு நூல் பிடிச்சி அடிச்சு விட்ருங்க. அந்த மாதிரி சிமெண்ட்டு பால் கெட்டியாக கரைச்சி இந்த மாதிரி லேண்டிங் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சு விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூலம் மட்டுமே தேவையில்லை. இது ஈஸி மெத்தடு தான் அது. ஆனால் கரெக்டாக இருக்கும். தூக்கு டியூப்லலாம் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி தூக்கு விட்டு ஒரு கொத்தான வச்சு ஒரு கோடு அப்படி இசுத்து விட்ருங்க. முடிஞ்சு போச்சு வேலை. மூலம் மட்டும் பார்த்துட்டு ஒருத்துக்கும் நம்ம தூக்கு விட்டுருந்தோம்னா நீர் மட்டம் பார்த்தோம்னா நல்லா வராது. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான். அவ்வளோதாங்க. கடைசியாக பாருங்கள், அவ்வளோதான். இந்த டேப் வருதான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கின்னு டேப் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுக்கின்னு ஒரு கோடு போட்டு விட்ருங்க. அந்த மண்லேருந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு ஜல்லி மிச்சம் 1.5 இன்ச்சு நமக்கு கலவை காணும். படி கட்டுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். நம்ம அந்த டேப்லெலாம் கொஞ்சம் லைட்டாக வெட்டிக்கின்னு கட்டின்னு வந்துடலாம். ஈஸி மெத்தடு தான் அது. அது பாருங்கள், லேண்டிங்கு வந்துட்டு தான். அடுத்தது 10 இன்ச்சு படிக்கட்டு 10 6.5 அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க மெத்தடு. இந்த மார்க்கோசரம் அவங்க சென்ட்ரிங் சீட் வச்சுருவாங்க. நம்ம ஜல்லி போட்டலாங்க. வீடியோ பார்த்து ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூங்க.